நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். வாழ்க்கை துணை நலம். தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவால் பெய்யன பெய்யும் மழை. விளக்கம். பிற தெய்வங்களை தொழாமல் கணவனையே தெய்வமாக தொழுது வாழும் மனைவி பெய் என்று சொன்னால் மழை பெய்யும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். சமாதான பேச்சுக்கு வந்த மத்திய அமைச்சர், திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார் முதல்வர். பாஜக என்ஆர் காங்கிரஸில் தொடரும் இழுபறி. அங்காளன் விக்னேஷ் கண்ணன் திமுகவில் ஐக்கியம். பரபரப்பாகும் தேர்தல் களம். உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட நகை பணம் பறிமுதல். பறக்கும் படையினர் அதிரடி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் தனி விமானத்தில் வந்துள்ள நிலையில் அவரை சந்திப்பதை தவிர்க்க முதலமைச்சர் ரங்கசாமி திருச்செந்தூருக்கு திடீரென புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக இடையிலான கூட்டணியில் தொகுதி பங்கீட்டில் குழப்பம் ஏற்பட்டு வரும் நிலையில் டெல்லியில் பிரதமர் மோடி, கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நவீன் ஆகியோர் தலைமையில் புதுச்சேரி பாஜகவினர் ஆலோசனையில் ஈடுபட்டனர். இந்த கூட்டணியில் முதல்வர் ரங்கசாமி விதித்த நிபந்தனைகள் குறித்து பேசப்பட்டது. அப்பொழுது கூட்டணியில் இடம்பெறும் புதிய கட்சியால் எந்த தொந்தரவும் இருக்காது, அதை பாஜக கையாளும் என ரங்கசாமியிடம் தெரிவிக்கும்படி அறிவுறுத்தப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை தனி விமானத்தில் மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் டெல்லி சென்ற குழுவினர் புதுவைக்கு புறப்பட்டு வந்தனர். கட்சி மேலிடத்தின் அறிவுறுத்தலின்படி முதல்வர் ரங்கசாமியை மீண்டும் ஒருமுறை சந்தித்து சமாதானம் செய்ய அவர்கள் திட்டமிட்டிருந்தனர். இந்த நிலையில் மத்திய அமைச்சர் பாஜகவினருடனான சந்திப்பை தவிர்க்க முதல்வர் ரங்கசாமி திடீரென மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு செல்வதாக கூறி புறப்பட்டு சென்றார். மதுரையிலிருந்து திருச்செந்தூர் சென்று முருகனையும் தரிசிக்க உள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதை ரங்கசாமி விரும்பவில்லை என்றும் இதனால் புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி உடைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வானூர் அருகே உள்ள கோட்டக்குப்பம் சோதனைச் சாவடியில் உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட 8 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 83 கிராம் தங்க நகைகளை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து கருவூலத்தில் ஒப்படைத்தனர். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தலை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள 7 சட்டமன்ற தொகுதிகளிலும் சுழற்சி முறையில் 63 பறக்கும் படை குழுவினரும் 63 நிலையான கண்காணிப்பு குழுவினரும் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி தமிழக எல்லைப் பகுதியான கோட்டக்குப்பம் சோதனைச் சாவடி அருகே சிவரஞ்சனி தலைமையிலான பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது அவ்வழியாக வந்த அரசு பேருந்தில் சோதனை செய்த பொழுது கடலூர் நந்தவெள்ளி ரோட்டினை சேர்ந்த ராஜாங்கம் என்பது பையில் உரிய ஆவணமின்றி எடுத்து சென்ற 8,54,500 ரூபாய் பணம் மற்றும் 83 கிராம் தங்க நகையும் எடுத்து சென்றது தெரியவந்தது. ராஜாங்கத்திடம் போலீசார் விசாரணை செய்ததில் தன்னுடைய தேங்காய் கடை வைத்துள்ளதாகவும் மனைவியின் மருத்துவ செலவிற்காக உறவினரிடம் வாங்கிய பணத்தை திருப்பிக் கொடுப்பதற்காக பணத்தை கொண்டு செல்வதாகவும் அவ்வாறு செல்லும் பொழுது பழுது பார்க்க வேண்டிய நகைகளை பழுது பார்த்துவிட்டு வருவதற்காக சென்னைக்கு செல்வதாக அதிகாரிகளிடம் தெரிவித்தார். நகை பணத்திற்கான உரிய ஆவணம் இல்லை என்பதால் பறக்கும் படையினர் வானூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் வித்யா தரணியிடம் ஒப்படைத்தனர். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி மாநில சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், முன்னாள் உள்துறை அமைச்சர் மறைந்த கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் இன்று திமுகவில் இணைந்தனர். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதி தற்போதைய சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மற்றும்
புதுச்சேரி மாநிலத்தின் மக்கள் தலைவர் என்று அழைக்கப்பட்ட மறைந்த முன்னாள் சபாநாயகர் உள்துறை அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் ப கண்ணன் மகன் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் கண்ணன் ஆகியோர் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று காலை திமுகவில் இணைந்தனர். அப்போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், முதன்மை செயலாளர் KN நேரு, அமைப்பு செயலாளர் RS பாரதி, புதுச்சேரி மாநில திமுக ஒருங்கிணைப்பாளர் கழக கொள்கை பரப்பு செயலாளர் S ஜெகத்ரட்சகன் MP, புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா MLA ஆகியோர் உடனிருந்தனர். சட்டமன்ற தேர்தலில் வாக்காளர்களும் வேட்பாளர்களும் சிந்திக்க கூட நேரமில்லாத வகையில் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிவிப்பை திரும்பப் பெற்று தமிழகத்துடன் சேர்த்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நமது மக்கள் கழக நிறுவன தலைவர் நேரு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவரது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், புதுச்சேரி உப்பனாற்று பாலம் கடந்த 18 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். மேலும் ஆற்றின் ஓரம் கட்டுமான பணி என்ற பெயரில் இருபக்கமும் சுவர்கள் கட்டப்பட்டு வருவதால் ஆற்றின் ஓரம் உள்ள வீடுகள் சேதமடைந்துள்ளது. மேலும் இவர்களுக்கு பாதிப்புகளை பொறுத்து நிவாரண உதவிகளும் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், தன் தொகுதியில் பல வருடமாக இந்த பணி நடைபெற்று வருவதால் தனக்கு தொகுதியில் அவப்பெயர் ஏற்படுத்தும் நோக்கில் அரசின் செயல்பாடு உள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். 28 கோடியில் டெண்டர் விடப்பட்டு தொடங்கப்பட்ட பாலம் கட்டுமான பணி தற்பொழுது 100 கோடி ரூபாய் வரை சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் அரசுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இதில் மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தெரிவித்த அவர், இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்க உள்ளதாகவும் குறிப்பிட்டார். சட்டமன்ற தேர்தல் தேதி அவசர கதியில் அறிவிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களுக்கும் வாக்களிக்கவும் வேட்பாளர்களுக்கு போட்டியிடுவது குறித்து சிந்திக்கவும் கொஞ்சம் கூட நேரம் தராமல் அவசர கதியில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே இதனை ரத்து செய்துவிட்டு தமிழகத்துடன் சேர்ந்து புதுச்சேரிக்கும் தேர்தல் நடத்த வேண்டும் என்று நேரு MLA கோரிக்கை விடுத்தார். தமிழக வெற்றி கழகம் சேர்ந்து ஒரு சில தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் களம் காண உள்ளதாக தெரிவித்த நேரு, தொடர்ந்து மக்கள் பணி மீது மாநில வளர்ச்சி மீதும் அக்கறை செலுத்தி தேர்தல் பணிகளை அதற்கு தகுந்தாற்போல் முன்னெடுப்போம் என்றும் உறுதியளித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதற்காக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT இயந்திரங்களை சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கீடு செய்யும் முதல் தற்செயல் கலப்பு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொது பார்வையாளர்கள் முன்னிலையில் மாவட்ட தேர்தல் அதிகாரியால் நடத்தப்பட்டது. இதில் முதற்கட்ட தற்செயல் கலப்பு இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட EVM மேலாண்மை அமைப்பு மென்பொருள் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையம் தேர்தல் துறையில் உள்ள EVM மற்றும் VVPAT இயந்திரங்கள் தற்செயல் கலப்பு பட்டியலின்படி சட்டசபை தொகுதி வாரியாக பிரிக்கப்பட்டு தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் பாதுகாப்பு அறைகளில் வைக்கப்படும். சட்டமன்ற தொகுதி வாரியாக ஒதுக்கப்பட்ட EVM மற்றும் VVPAT இயந்திரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் இறுதி செய்யப்பட்ட பிறகு முதற்கட்ட தற்செயல் கலப்பு செய்யப்பட்ட EVM மற்றும் VVPAT இயந்திரங்களின் பட்டியல் அனைத்தும் போட்டியிடும் வேட்பாளர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படும். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறி பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 144 லிட்டர் மதுபான வகைகளை கலால்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்தனர். மேலும் கடந்த 4 நாட்களில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மது வகைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கலால்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் வேட்புமனு தாக்கல் கடந்த 16ஆம் தேதி துவங்கி வருகின்ற 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனிடையே தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை கவர்வதற்காக மது வகைகளை அரசியல் கட்சிகள் விநியோகம் செய்கிறதா என தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கலால்துறை ஆணையர் விக்ராந்த் ராஜா, துணை ஆணையர் மேத்யூ பிரான்சிஸ் ஆகியோரின் உத்தரவின் பேரில் தாசில்தார் ராஜேஷ் கண்ணா தலைமையில் கலால்துறை அதிகாரிகள் தொடர்ந்து புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்பொழுது விதிகளை மீறி கள்ளத்தனமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 35,000 ரூபாய் மதிப்பிலான 144 லிட்டர் மதுபான வகைகளை கைப்பற்றியுள்ளனர்.
மேலும் கடந்த 4 நாட்களில் 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மதுபான வகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு போலீசார் 2 ரவுடிகள் மீது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டனர். பாகூர் அருகே சேலியமேடு வாணிதாசன் பகுதியில் பிரபு என்கிற ரவுடி மீது முன்னாள் கவுன்சிலர் கொலை வழக்கு, கொலை முயற்சி மற்றும் அடிதடி வழக்குகள் உள்ளிட்ட பல வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. கடந்த சில மாதங்களில் அடிதடி வழக்கில் பிரபாகரனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். தற்பொழுது தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ஜிந்தா கோதண்டராமன் மற்றும் ஆய்வாளர் பிரபாகரன் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரை செய்தார். இதன்படி மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் பிரபாகரனை கைது செய்து மற்றும் சிறையிலும் அடைக்கப்பட்டது. அதேவேளை கரிக்கலாம்பாக்கம் குளத்துமேடு தெருவை சேர்ந்த ரவுடி விநாயகம் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர் மீதும் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். போலீசார் தேர்தல் முன்னிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் கடலில் மீனவர் மாயம், கடலோர காவல்படையினர் தீவிர தேடுதல். புதுச்சேரி சோலை நகரை சேர்ந்தவர் சரண்ராஜின் படகில் கடலூரை சேர்ந்த ஏழுமலை உள்ளிட்ட 5 பேர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஏழுமலை திடீரென தவறி கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. உடனே படகில் இருந்த மற்ற மீனவர்கள் கடலில் குதித்து அவரை தேடும் முயற்சியில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த கடலோர காவல்படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் இதுவரை ஏழுமலையை கண்டுபிடிக்க முடியவில்லை. சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். புதுச்சேரியில் கஞ்சா கடத்தலை கட்டுப்படுத்த போலீசார் நடத்திய சோதனையில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து கஞ்சா மற்றும் பிற பொருட்களை பறிமுதல் செய்யப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின் பேரில் வடக்கு மாவட்ட காவல் மற்றும் போக்குவரத்து துறையுடன் இணைந்து சிறப்பு குழு அமைத்து கஞ்சா கடத்தலை கண்காணித்தது போலீசார் குழு. குற்றவாளிகள் சந்தேகத்துடன் மோட்டார் சைக்கிளில் நகரும் பொழுது போலீசார் அவர்களை நிறுத்த முயன்றனர். காவலர்கள் உடனடியாக அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை செய்தனர். சோதனையில் அவர்களிடமிருந்து கஞ்சா, மோட்டார் சைக்கிள் மற்றும் செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 3 கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களுக்கு எதிராக புதுச்சேரி மற்றும் தமிழக நீதிமன்றங்களில் பல வழக்குகள் நிலவுகின்றன. சிறப்பு விசாரணை குழுவின் துரித விசாரணைக்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பாராட்டுகளை தெரிவித்தனர். கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட தனவேலு 11,578 வாக்குகளை பெற்று தன்னை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளரை விட 211 வாக்குகள் குறைவாக பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்தார். இருந்த போதிலும் வெற்றி தோல்வி என்பது சகஜம் என்பதில் கருத்தை கொண்டு தொகுதி மக்களுக்காக தொடர்ந்து மக்கள் நலனுக்காக பல்வேறு சமூக தொண்டுகளையும் இயற்கை சீற்றத்தால் ஏற்பட்ட மழை, வெள்ளம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஓடோடி சென்று நிதியுதவி வழங்கி நிவாரணப் பொருட்களையும் வழங்கி நாள்தோறும் மக்களை சந்தித்து மக்களின் தேவைகளுக்காக குரல் கொடுத்து மக்களின் செல்வாக்கை பெற்ற அவர் நடைபெற இருக்கின்ற 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்சியினரிடையே தொகுதி உடன்பாடு ஏற்படாத நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலு ஆயிரக்கணக்கான தனது ஆதரவாளர்களுடன் அமாவாசை தினம் நல்ல நாள் என்பதால் அன்றைய தினம் பாகூரில் உள்ள பிடாரியம்மன் கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்க தொடங்கினார். மேலும் பாகூருக்கு வந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனவேலுக்கு அவரது ஆதரவாளர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் மிகுந்த வரவேற்பு அளித்தனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வசந்த நவராத்திரி என்கிற லலிதா நவராத்திரி இன்று தொடங்கியது. இதேபோன்று அமாவாசையை முன்னிட்டும் ஸ்ரீ லலிதா மகாயாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு பால், தயிர், சந்தனம்,
திருமஞ்சனம், குங்குமம், கலச நீர் என பல்வேறு திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு சந்தனப்பட்டு மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சோடச தீபாராதனைகள் காட்டப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து ஸ்ரீ யோகமாயா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகசரநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். வசந்த நவராத்திரியின் முதல் நாளில் வயலின் கச்சேரி, வாய்ப்பாட்டு கச்சேரி நடைபெற்றது. இதற்காக ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவி தினம். பொதுமக்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட செயற்கை கூடுகள் வழங்கி நிகழ்ச்சி. புதுச்சேரியில் உலக சிட்டுக்குருவிகள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து சிட்டுக்குருவிகளை பாதுகாக்கும் உன்னத பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி அருணா லேப் மற்றும் புதியதாய் உதயமாகி உள்ள சிடி ஸ்கேன் நிறுவனம் சார்பில் 5ஆம் ஆண்டாக இன்று பொதுமக்களுக்கு சிட்டுக்குருவி கூண்டுகள் விலையில்லா அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. அழிந்து வரும் சிட்டுக்குருவி இனத்தை மீட்டெடுக்கும் நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த முயற்சியின் மூலம் கடந்த 5 ஆண்டுகளில் இதுவரை 1000க்கும் மேற்பட்ட கூடுகள் பொதுமக்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சிறப்பு நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் அருண் பசுமை இயக்கம் நிறுவனர் திரு அருண் அவர்கள் முன்னின்று செய்து கொடுத்தார். சிட்டுக்குருவிகள் மீண்டும் நம் வாசல் தேடி வர வேண்டும் என்ற உரிய நோக்கத்தில் முன்னெடுக்கப்படும் இந்த செயல்பாடு சமூக ஆர்வலர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சமாதான பேச்சுக்கு வந்த மத்திய அமைச்சர், திருச்செந்தூர் புறப்பட்டு சென்றார் முதல்வர். பாஜக என்ஆர் காங்கிரஸில் தொடரும் இழுபறி. அங்காளன் விக்னேஷ் கண்ணன் திமுகவில் ஐக்கியம், பரபரப்பாகும் தேர்தல் களம். உரிய ஆவணமின்றி எடுத்துச் செல்லப்பட்ட நகை பணம் பறிமுதல், பறக்கும் படையினர் அதிரடி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.